ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2026ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு ஃபீல் குட்டான கொரியன் மூவி. ஸ்டோரியோட ஒன்லைனர் பாத்தீங்கன்னா ஒரு 3 பேருடைய லைஃப். ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல இவங்க 3 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. இவங்க 3 பேர்னால இவங்களோட லைஃப் என்னென்ன மாதிரி எல்லாம் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நமக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா சொன்ன ஒரு மூவி தான் பாவனே. ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு லேடி தான் காட்டுறாங்க. ஷாப் க்ளோஸ் பண்ற டைம்ல யாருக்கும் வேண்டி அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஆள் அங்க கரெக்டா உட்கார்றான். அவனை பார்த்ததும் அவனுக்கு சிக்கன் சூப் சர்வ் பண்றாங்க. அவனும் அதை ஃபுல்லா குடிச்சிட்டு காசை ஒரு கிராஃப்ட் மாதிரி பண்ணி வைக்கிறான். அதை அவங்க எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போதே அவங்க கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அதுக்கு உடனே அந்த லேடியும் உன்னால என்ன பாத்துக்க முடியுமா அப்படின்றது மட்டும் தான் அவங்க கேக்குறாங்க. அங்க கட் பண்ணி இப்ப திரும்பவும் அந்த லேடி தான் காட்டுறாங்க. அவங்க ஒரு ரூம்ல உட்காந்து டிவி பாத்துட்டு இருக்கிற மாதிரி. அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த ஆளும் வரான். இவனை பத்தி தான் டிவில ஏதோ ஒரு நியூஸ் ஒண்ணு ஓடிட்டு இருக்கு. இவன் அந்த ஊர்லயே கொஞ்சம் பாப்புலரான ஒருத்தன் போல. இந்த மாதிரி அவனுக்கு அஃபேர் இருக்கு, வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கு அப்படின்லாம் தப்பு தப்பா டிவில பேசிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலி அது உண்மைதான் போல. அந்த லேடி இவங்க தான். இவங்களை பத்தி தான் டிவில பேசிட்டு இருக்காங்க. பட் யாரு என்ன அப்படின்றது தெரியாம அப்ப கரெக்டா அவங்க பையனும் பக்கத்துல உட்காந்து அப்பா வந்துட்டாராமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இப்ப அப்படியே கட் பண்ணி அந்த லேடி தனியா ரூம்ல உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் அவங்க பக்கத்துல நிறைய அமௌண்ட் வச்சு ஒரு பை இருக்கிற மாதிரியும் காட்டுறாங்க. இது எல்லாமே அந்த பையன் பக்கத்துல இருந்து பாத்துட்டு தான் இருக்கான். பின்னாடி ரூம்ல இருந்து பிளாஷ்பேக் எல்லாம் முடிஞ்சு பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. இவன் தான் நம்ம ஸ்டோரியோட ஹீரோ. இவன் பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட். இவன் அந்த ஊர்லயே இருக்கிற ஒரு பெரிய மால்ல பார்ட் டைம் ஒர்க் பண்றதுக்காக போறான். ஒர்க் நினைச்ச அளவுக்கு ஈஸியா எல்லாம் இல்ல. அந்த மால்லயே இருக்கிற ஒரு பார்க்கிங் ஏரியால தான் இவனுக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பயங்கரமா டயர்டாயி உட்கார்ந்துட்டு இருப்பான். நம்ம ஹீரோக்கு மியூசிக் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அதை ரிலேட் பண்ணி ஒரு டிஷர்ட் ஒண்ணு போட்டிருப்பான். அதை பார்த்ததும் பக்கத்துல இருந்தவன் இவங்க கிட்ட உனக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா, எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இன்ட்ரோவாய் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே மதியானம் சாப்பிடுறப்போ ஹீரோடைய ஃப்ரெண்டு அவனுக்கு ரொம்பவே தெரிஞ்ச ஒரு 3 லேடிஸை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான் நம்ம ஹீரோக்கு. அப்படியே இன்னைக்கு நைட்டு பார்ட்டி பண்ணலான்னு இருக்கேன், யாரெல்லாம் வரீங்கன்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ டக்குன்னு இல்ல என்ன உனக்குலாம் சாப்பாடு வைக்கணும், என்னால வர முடியாது. அதை கேட்டதும் அங்க இருக்கிற எல்லாருமே சிரிக்கிறாங்க இவனை பார்த்து. என்ன இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு பொண்ணுக்கு மட்டும் நம்ம ஹீரோவை கொஞ்சம் பிடிச்சு போயிடுது. இவ அப்படியே கீழே வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உட்காந்துட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்ப அவன் ஃப்ரெண்டு கேட்பான் அவனுக்கு பார்ட்டிக்கு வந்தா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. கேட்டுட்டு கண்ணத்திலேயே ஒரு அடி ஒண்ணு வைப்பான். பட் அதெல்லாம் நம்ம ஹீரோ கண்டுக்காம ஃப்ரெண்டு கையில இருக்கிற ஸ்கேட்டிங் போர்டை தான் பாத்துட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் அந்த ஸ்கேட்டிங் போர்டை கொடுக்குறியா, நான் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு தரேன் அப்படின்னு கேட்கும்போது நான் ஏன்டா உனக்கு தரணும் அப்படின்ட்டு அவனும் கேட்பான். அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு கொடுத்த அந்த ஒரு அடியோட சேர்த்து இவ இன்னொரு அடியும் கொடுத்துட்டு ஏன்னா நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேட் போர்டை வாங்கி ஜாலியா ஸ்கேட் பண்றான். அப்படியே ஸ்கேட் பண்ணிட்டு அங்க இருக்கிற ஒரு ஸ்டோரேஜ் ரூம்குள்ள போறான். பார்த்தா அங்க ஒரு பொண்ணு இருக்கா. அவ பாக்குற அளவுக்கு ரொம்ப அழகெல்லாம் இல்ல. இருந்தாலுமே நம்ம ஹீரோக்கு அவளை பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, பிடிச்சு போயிடுது. அப்படியே வர வழியெல்லாம் நம்ம ஹீரோயினுடைய ஃபேஸ் தான் நம்ம மனசுல இருக்கு. ஹீரோக்கு உட்கார்ந்ததும் ஃப்ரெண்டு கிட்ட ஃபர்ஸ்ட் அவ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். கேட்டதும் அப்பதான் ஃப்ரெண்டு சொல்லுவான், ஓ டைனோசரை பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு இவங்க எல்லாம் டைனோசர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் கிட்டத்தட்ட நம்ம ஹீரோ மாதிரி தான், யார்ட்டையும் பெருசாலாம் பேசிக்க மாட்டான். இவகிட்டும் யாரும் பெருசா பேசவும் மாட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயின் ரொம்பவே பிடிச்சு போயிடுது. பட் தூரத்துல இருந்து பயங்கரமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். ஐயோ தும்புறதுல இருந்து எல்லாத்தையுமே பயங்கரமா ரசிக்க ஆரம்பிக்கிறான். இது எல்லாத்தையும் அந்த பக்கத்துல இருந்து ஃப்ரெண்டும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அதனால ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ கிட்ட உனக்கு அவளை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவும் அப்படிலாம் சொல்லிட முடியாது, ஆனா கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் போல, எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ போன் நோண்டிட்டு அவன் வேலை செய்யற இடத்துல உட்கார்ந்துட்டு இருப்பான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினும் அந்த பக்கம் நிறைய பேக்ஸ் எல்லாமே தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருப்பா. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ சரி அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட பாதி பேக்கை வாங்கி லிஃப்ட்ல போறா. இவங்க எங்க போறாங்கன்னு பார்த்தா பக்கத்துல ஒரு மியூசிக் ஷோன்னு நடக்கும், அங்கதான் போறாங்க. அங்க போயிட்டு அந்த பேக் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா அந்த மியூசிக் ஷோவை என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருப்பா. கையெல்லாம் ஆசிச்சு அந்த பியானோ எப்படி வாசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இப்படி பார்க்கும்போது அதே மாதிரி நம்ம ஹீரோயின் பண்ண மாதிரியே ஹீரோவும் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ணி பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பியானோ ஷோ நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிருப்பான் இந்த சாங் அவளுடைய ஃபேவரட் சாங் பாவனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் பயங்கரமா அவ டிஸ்கிரைப் பண்ணிருப்பான். அதை யோசிச்சுட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவ வரும்போது அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஷோவை பத்தி சொல்லிருப்பா, ரேடியோ ஷோ 93.1 அப்படின்ற ஷோ பத்தி. அதை அப்படியே யோசிச்சுட்டு அங்க கட் பண்ணி நைட் அந்த ஷோவை தான் பிளே பண்ணி பாத்துட்டு இருப்பான். அவனுக்கு எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே அடுத்த நாள் சாப்பிடும் போது சரி ஹீரோயின் கூட உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போய் அவ பக்கத்துல போய் உட்காருவான். நம்ம ஹீரோயின் வச்சிருக்கிற டிஷ் எல்லாம் புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னொன்னா கேட்டுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கிறத அங்க இருக்கிற எல்லாருமே வாட்ச் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர ஒரு மாதிரி எம்பாரசிங் ஆயிடும். அங்க இருந்து எந்திரிச்சு அப்படியே ஓடிடுவான். இப்படி ஓடினதுனால நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஹர்ட் ஆயிடும். இது எல்லாத்தையுமே அந்த பக்கம் ஃப்ரெண்ட் உட்காந்து பாத்துட்டு தான் இருப்பான். அவன் உடனே என்ன பயங்கர ஹர்ட் ஆயிடுச்சா, பல்பு கொடுத்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ப்பான். அப்படியே கட் பண்ணி இவங்க எப்பவுமே ரெகுலரா போற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் காட்டுறாங்க. அங்கதான் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு இருப்பான். கொஞ்ச நேரத்திலேயே அவனுடைய ஃப்ரெண்டும் வரான். அவன் தனியா வராம நம்ம ஹீரோயினையும் கூட்டிட்டு தான் வந்திருப்பான். அதை பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆயிடுவான் நம்ம ஹீரோ. கை கழுவிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவுறதுக்காக போயிடுவான். அதை போன உடனே ஹீரோ ஓடி போய் இது எப்படா பண்ண, அவளை எப்படா கூட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கூட்டு வந்தேன், நீ எப்படியாச்சும் நீங்க பேசிடு, மனசுல இருக்கிறதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு போயிட்டு தனியா போய் உட்காந்துப்பான். ரெஸ்ட் ரூம் போன ஹீரோயினும் அங்க உட்காந்துடுறாங்க. என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம 2 பேரும் திருன்னு முடிச்சிட்டு இருப்பாங்க. பின்னாடி இருந்து ஹீரோடைய ஃப்ரெண்டும் என்னென்னமோ சைக்கிள் எல்லாம் பண்ணி பாக்குறான். அப்புறம் கடைசியா நம்ம
ஹீரோவே ஸ்டார்ட் பண்ணிடுறான். நீ பார்ட் டைம் ஒர்க் பண்றியா இல்ல ஃபுல் டைமா ஒர்க் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லுவா நான் ஃபுல் டைமா தான் ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவோம். உடனே ஹீரோடைய ட்ரீம் எல்லாம் பத்தி சொல்லிட்டு இருப்பான். நான் இங்க பார்ட் டைமா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்காக தான் நான் காசுலாம் சேர்த்து வச்சிட்டு இருக்கேன். எனக்கு இந்த மாதிரி மியூசிக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வளவலன்னு பேசிட்டு இருப்பான். ஐயோ இவன் என்ன பேசுறான் சொதப்பி வச்சிருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டும் பெண்ணாட்ல இருந்து ஆக்ஷன் சொல்லிட்டு இருப்பான். இப்படி எல்லாம் பேசாத இப்படி வேற ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம ஹீரோ சொல்றத பயங்கரமா நோட் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ சொல்லுவான் எனக்கு ஒரு மாதிரி செட்டில்டான லைஃப் வாழணும், நார்மலான லைஃப் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவா ஓ இந்த அமெரிக்கன்ஸ் எல்லாம் குதிரை மேல ஏறி சவாரி பண்ணுவாங்க. அப்ப ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல இறங்கி நிப்பாங்க. அது குதிரைக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல இவங்க ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுக்காகவோ இல்ல. ரொம்ப தூரம் இப்படி வரும்போது அவங்களுடைய சோல் வந்து இவங்க கிட்ட ரீச் ஆயிருக்காது. சோ அந்த சோல் தான் திரும்பி பாப்பாங்க வருதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவா. அது கேட்டதும் அந்த ஹீரோட ஃப்ரெண்டா பயங்கர ஷாக் ஆயிடுவான். இவளுக்கு இவ்வளவு எல்லாம் பேச தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் அவளை கொஞ்சம் ஒரு மாதிரி ஷாக்கிங்கா தான் பாப்பா. நம்ம ஹீரோயினும் நீ உன்னுடைய ட்ரீம் பார்த்து எப்பயும் போல ஓடிட்டே இரு, கண்டிப்பா ஒரு நாள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு அட்வைஸ் ஒன்று போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் வந்து உட்கார்ந்துட்டு உனக்கு மியூசிக் நாலேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்பான். அப்படியே 3 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. இப்ப அப்படியே ஒரு கரோக்கி செட் போயிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டும் பயங்கரமா பாட்டுலாம் பாடி என்ஜாய் பண்றான். இதெல்லாமே முடிச்சுட்டு நைட்டு ஹீரோ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயினை கரெக்டா வந்து விட்டுறான் வீட்டுக்கிட்டே. இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால பெருசாலாம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல. ரொம்ப காமெடியா இருக்கும் அந்த சீன்ஸ் எல்லாமே பாக்கிறதுக்கு. அப்படியே நம்ம ஹீரோயினும் வீட்டுக்குள்ள போயிட்டு நைட் அதெல்லாம் பத்தி யோசிச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு நீங்க நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு. அப்படியே அடுத்த நாள் காலையில ரொம்ப சந்தோஷமா என்னைக்குள்ள திருநாளா அவ ஃபேஸ்ல அவ்வளவு ஒரு பிரைட்னஸோட வேலை கிளம்புறா. போற வேலை தொபுக்கடின்னு விழுந்து கையிலேயே அடிபட்டுருது அவளுக்கு. பட் அதெல்லாம் கண்டுக்காம அவன் வேலைக்கு கிளம்பிடுறான். ஆபீஸ் போயிட்டு அவன் எப்பயும் போல வேலை செஞ்சுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு சில ஹெல்ப் எல்லாம் பண்ணுவான். அப்ப ஹீரோ கையில அடிபட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ நோட் பண்ணுவான். பட் அப்போதைக்கு அவனுக்கு நிறைய வேலை இருந்ததுனால அதை பெருசா எடுத்துக்காம அங்க இருந்து போயிடுவான். அப்படியே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் மழையில நம்ம ஹீரோயின் ஓடுவான். அந்த பக்கமா ஹீரோ நின்னுட்டு எதுக்கு நீ மழையில ஓடுற, இந்த கொடை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடை கொடுப்பான். இல்ல வேணாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோம். சரி ஹீரோ நம்ம 2 பேரும் ஒன்னாவே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடையில ஒன்னா போவாங்க. நம்ம ஹீரோ கேட்பான் ஏன் நீ கொடை வாங்கலையா அப்படின்னு கேட்கும்போது இல்ல என்கிட்ட இருந்துச்சு, யாராச்சும் எடுத்துட்டு போயிடுவாங்க, நான் திருப்பி கேட்க மாட்டேன் அப்படின்னு கேட்டதும் ஹீரோ சொல்லுவான் ஏன் கேட்க மாட்டேன், கேட்கணும் இல்லையா உன்னோட கொடை தானே அப்படின்னு போது இல்ல தேவையில்லாம பேசினா சண்டை ஆயிடும், அதனால நான் பெருசா எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். அப்படியே பேசிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு லைப்ரரிக்குள்ள போறாங்க. அங்க 2 பேரும் போயிட்டு ஒரு மியூசிக் ஒரு கேஸ்ட் ஒன்னு எடுக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஹீரோ பயங்கரமா அதை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லுவான். அதை பார்த்து ஹீரோயின் பயங்கர ஷாக் ஆயிடுவா, இவன் இப்படி எல்லாம் பேசுவானா அப்படின்னு சொல்லி. அப்படியே இவங்க 2 பேரும் வாங்க அந்த கேசட்டை பிளே பண்ணிட்டு ட்ரெயினுக்காக 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ கேட்பா உன் போன் நம்பர் கொடு, நம்ம போன்ல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்பதான் நம்ம ஹீரோயின் சொல்லுவா என்கிட்ட போனே கிடையாது அப்படின்னு. கிட்ட ஆல்ரெடி ஒன்னு இருந்துச்சு, பட் எனக்கு நிறைய பேர்கிட்ட பேசுறது வந்து சுத்தமா பிடிக்காது அப்படின்றதுனால நான் இப்போதைக்கு அதை யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். சரி இதுக்கப்புறம் இவளுக்கு மெசேஜ் எல்லாம் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சரி இவ கையில அடிபட்டு இருக்குல்ல அதுக்காச்சும் பேண்டேஜ் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே அவன் நோட் பண்ணிருப்பான். அதுக்கான பேண்டேஜ் எடுத்து வந்து கொடுக்குறான். அதை பார்த்ததும் நீ ஏன் என்கிட்ட இவ்வளவு கைண்டா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் ஏன் நடந்து கூடாது இதுல என்ன இருக்கு அப்படின்னு போது எனக்கு வித்தியாசமா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்கிட்டா ரிப்ளை என்ன பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு போது நீயும் அதே மாதிரி என்கிட்ட கைண்டா நடந்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லுவான். நம்ம ஹீரோயினுக்கு இப்ப நைட் எல்லாம் ஒரே யோசனையா இருக்கு, ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கு. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோக்கு அன்னைக்கு அவ லஞ்ச் சாப்பிடும் போது பாதியிலே விட்டுட்டு போயிருப்பா. அந்த லஞ்ச் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு இப்ப அவ கட்டி கொடுத்துருக்கான். பாத்துட்டு இருக்கும் போதே அவனுடைய ஃப்ரெண்டும் வந்துடுறான். வந்துட்டு என்ன மச்சா இல்ல விலோ சொல்லிட்டீங்களா, டெக்ஸ்ட் மெசேஜ்ல ஆரம்பிச்சிருச்சா அப்படின்னு கேட்கும்போது இல்லடா அவகிட்ட போனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லுவான். அப்ப டக்குன்னு அவங்க வேலை செய்யறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாக்கி டாக்கி மாதிரி ஒன்னு இருக்கும். அதுல 17 பிரஸ் பண்ணா நீங்க 2 பேரும் தனியா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போனை கொடுப்பான். நம்ம ஹீரோவும் அதை எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட ஒண்ணு கொடுத்துட்டு இதுல 17 பிரஸ் பண்ணா நம்ம 2 பேர் மட்டும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோட் வேர்ட் வச்சு பேசிப்பாங்க. அப்படியே இவங்க 2 பேரும் இந்த போன்ல பேசிக்கிட்டு இவங்க 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் ரொம்ப நல்லாவே டெவலப் ஆகுது. எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் ஒன் சைடா ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பா. அவ இதெல்லாமே நோட் பண்ணிட்டு தான் இருந்திருப்பா. இவங்க எல்லாருமே டின்னருக்கு ஒரு இடத்துக்கு கூட்டு போறோம். அப்ப நம்ம ஹீரோ கிட்ட உன் கேர்ள் ஃப்ரெண்ட பத்தி சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பத்தி தான் கேட்டுட்டு இருப்பான். நம்ம ஹீரோவும் பயங்கரமா நம்ம ஹீரோயினை டிஸ்கிரைப் பண்ணி சொல்லிட்டு இருப்பான், அவ இப்படி அவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவளுக்கா பயங்கர காண்டாகும். சரி இந்த இடத்துல இது எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த ஃப்ரெண்ட் என்ன நினைச்சா ஓடி வந்து நம்ம ஹீரோவை லிப் கிஸ் அடிச்சிடறா. அது பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி கன்றாவியா இருக்கு அது பாக்கும்போது. அப்படி பார்ட்டி எல்லாம் முடிஞ்சிட்டு 2 பேரும் தனியா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயின் கோச்சுக்கிட்டு முன்னாடி நடந்து போவாங்க. நம்ம ஹீரோவும் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கோச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் பின்னாடி கெஞ்சிக்கிட்டே வருவான். டக்குன்னு நம்ம ஹீரோயின் திரும்பி உனக்கு என்ன நீ பார்ட் டைம் தான் ஒர்க் பண்ற, கொஞ்ச நாள் உன்னோட கெரியர் பார்த்துட்டு நீ போயிடுவா, நான் இங்க ஃபுல் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் இவங்களெல்லாம் திரும்ப ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கொஞ்சம் பாவமா சொல்லுவான். டக்குன்னு நம்ம ஹீரோனியே இப்ப பாரு தலையை குனிஞ்சபடி நடக்கிற, நீ ஏதாச்சும் தப்பு பண்ணியா, ஃபர்ஸ்ட் தலையை நிமிர்ந்து நட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் போட்டுட்டு அப்புறம் அப்படியே 2 பேரும் சமாதானம் ஆயிடுறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வேலைக்கு வந்துடுவான். பார்த்தா ஹீரோயின் வந்திருக்க மாட்டான், அவன் லீவு போல. நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். அதை நினைச்சிட்டு எனக்கு டே ஃபுல்லா அமைதியா உட்காந்துட்டு இருப்பான். நைட் அவன் ரூம்ல அவன் டான்ஸ் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டயர்டா படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் வரும். யார்ட்டுன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து இந்த மாதிரி ஊர்ல கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு, அதனால நான் ஊருக்கு வர மாதிரி ஆயிடுச்சு, அதனாலதான் விட்டு சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். நம்ம ஹீரோவா பயங்கரமா ஃபீல்
ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே பேசுவான். அதை பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கஷ்டமாயி அங்கிருந்து ஓடியே நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்துருவா. அதை பார்த்ததும் ஹீரோ சொல்லுவான், நீ எதுக்கு ஓடி வந்த, நடந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கலாய்ச்சி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்படியே அடுத்த நாள் ஆபீஸ்க்கு போகும்போது நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஷோல்டர்ல சாஞ்சிக்கிட்டே தூங்கிக்கிட்டே தான் போவாங்க. அப்படியே ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட பேசுறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க வச்சு நம்ம ஹீரோயினுக்கு அந்த வாக்கி டாக்கில ப்ரப்போஸ் பண்றான். ஆனா இவங்க ஒரு விஷயத்த மறந்துருப்பாங்க. அந்த 17 அப்படின்ற நம்பரை பிரஸ் பண்ணிருக்கணும். பட் இவங்க பிரஸ் பண்ண மறந்ததுனால அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்ஸுமே இதை கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்ன பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுக்குமே பயங்கர ஹாப்பி ஆயிடும், எக்ஸப்ட் அந்த ஒரு பொண்ணை தவிர. அவளுக்கு இதுல கொஞ்சம் கடுப்பு தான். இப்ப இந்த ஆபீஸ் ஃபுல்லாவே இவங்களை பத்தி தெரிஞ்சிட்டதுனால இவங்களுக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அப்படி ஈவினிங் வரும்போது ஹீரோயின் கிட்ட சாரி கேக்குறான். ஹீரோயின் உடனே அதெல்லாம் பரவாயில்ல, இங்க நம்ம என்ன பண்ணாலுமே கலாய்க்க ஆளுங்க இருந்துகிட்டே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ரொம்ப ஆறுதலாவும் பேசுறான். அப்படியே அங்க ரெண்டு பேருமே சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேட்மிண்டன் விளையாடுறாங்க. அப்படி இங்க கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் கூட உட்காந்துட்டு ஒரு சிண்ட்ரெல்லா ஸ்டோரி சொல்றேன், எல்லா சிண்ட்ரெல்லா ஸ்டோரியும் ஹாப்பி எண்டிங் கிடையாது, அப்படிதான் ஒரு பாவப்பட்ட ஒரு சிண்ட்ரெல்லா இருந்துச்சு. அவங்க லைஃப் நல்லா போயிட்டு இருக்கும் போது அவளுக்கு ஒரு அழகான ஒரு பையன் குழந்தையும் பிறக்கிறான். இந்த டைம்ல தான் அந்த ராஜாவும் அந்த சிண்ட்ரெல்லா விட்டு போயிடுறான். அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு கொஞ்சம் நல்லபடியா வளர்த்துட்டு இருக்கும் போது அந்த குழந்தையும் நார்மலான ஒரு பேபி மாதிரி எல்லா ஃபுட்டுமே சாப்பிடாது. அவ அம்மா பண்ணி வச்ச ஃபுட்டு மட்டும் தான் சாப்பிடுவான். அப்படி இருக்க ஒரு நாள் நம்ம சிண்ட்ரெல்லா அந்த பையனுக்கு தேவையான எல்லா ஃபுட்டுமே ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அவங்க சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுடைய பிளாஷ்பேக்கே சொல்றான். ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு நோட்ல எழுதுறான். அந்த ரெஸ்டாரண்ட் ஓனரும் கேட்கிறாரு, என்னப்பா நீ நோட்ல எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு பெரிய நாவலிஸ்ட் ஆகணும், அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்றான். இப்படியாக 3 பேரோட லைஃப்மே ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு நல்லபடியாவே. நம்ம ஹீரோவும் அவன் ஆசைப்பட்ட மாதிரியே டான்ஸ் காம்படிஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றான். அதுக்காக நம்ம ஹீரோயின் எல்லாம் ஸ்வெட்டர் எல்லாம் பின்னி கொடுக்குறான். அதெல்லாமே போட்டுட்டு தான் அவன் போறான். இப்படி இருக்க ஒரு நாள் ஹீரோவுடைய ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வருது. சரி சர்ப்ரைஸா அவனுக்கு கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அதுல நம்ம ஃப்ரெண்டு பயங்கரமா கண்ணெல்லாம் கலங்கிடும். இது வரைக்கும் உனக்கு யாருமே இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படியே கேக் எல்லாம் வெட்டிட்டு 3 பேருமே 3 பேரோட ஆசையும் சொல்றான். இந்த ஃப்ரெண்டோட ஆசை நாவலிஸ்ட் ஆகுறது. நம்ம ஹீரோக்கு அந்த ஐஸ்லாண்ட் போகணும், அதுக்கப்புறம் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா லைஃப் மூவ் பண்ணணும் அப்படின்றது. நம்ம ஹீரோயினுக்கு ஒரு நார்மலான ஒரு கேர்ளோட லைஃப், நிம்மதியா எந்த வித கடனும் இல்லாம அந்த மாதிரி ஒரு லைஃப். இப்படி 3 பேருமே அவங்களோட விஷயத்த மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு அவங்க 3 பேரும் நடந்து போகும்போது ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி அப்புறம் நான் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்றதுனால உங்களை எல்லாம் பார்க்க முடியாது, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கண்டிப்பா உங்களை எல்லாருமே வந்து பாக்குற அடிக்கடிக்கு அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அப்படியே கட் பண்ணி இது வந்து ஃப்ரெண்டோடைய 3 சிஸ்டர்ஸ் தான் காட்டுறாங்க. இவன் உண்மையாவே கொஞ்சம் பணக்காரனா தான் இருப்பான் கதையில சொன்ன மாதிரி. இவங்க அப்பாவை பழிவாங்கிறதுக்காக தான் நீ உங்க அம்மாக்காக வந்திருக்க அப்படின்னா தயவு செஞ்சு அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒழுங்கா ஊருக்கு போற வழியை பாரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பாங்க. இங்க இப்படி ஆர்கியூ எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். சரி நம்ம ஹீரோ கிட்ட பேசினா கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கால் பண்ணி பார்ப்பான். பட் அவன் எடுக்கவே மாட்டான். வேற யார்கிட்டயும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு நிறைய பேர் கால் பண்ணி பார்ப்பான். பட் அப்போதைக்கு யாருமே ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. சரி ரெஸ்டாரண்ட் தான் போலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் போனா அங்கேயுமே வந்துட்டு அந்த கடை ஒன்று டைம் முடிஞ்சிச்சு நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. சோ இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கு பயங்கரமா ஒரு மாதிரி லோன்லியா இருக்கு. நம்ம பேசுறது காதிக்கிறதுக்கு கூட யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பிளாட்லயே போயிட்டு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு அது கீழே படுத்துக்கிறான். பார்த்தா அவன் சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டான். இப்ப அப்படியே கட் பண்ணி ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருது. இந்த மாதிரி இவன் பண்ணிருக்கான், இவன் தான் இந்த மாலோடைய ஓனர் அப்படின்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அந்த காசிப் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஹீரோயினுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இப்ப அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஃப்ரெண்டு பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டல் வந்திருப்பாங்க. அவன் இப்ப கரெக்டா கோமால இருப்பான். அவனை பார்த்து இவங்க 2 பேருமே ரொம்ப வருத்தமாகுது. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோ அவனுடைய ப்ரொஃபஷனல்ல பிஸி ஆயிட்டான். நம்ம ஹீரோயினுமே ஸ்டோர்ல பயங்கர பிஸி ஆயிட்டா. அப்ப ஒரு நாள் நம்ம ஹீரோ சொல்லுவான், நீ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம்ல, ஒரு நாள் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நம்ம ஹீரோயின் சரி ஓகே நீ அரேஞ்ச் பண்ண நம்ம பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க. இவங்க எல்லாம் ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அந்த பவன் அப்படின்னு சொல்ற அந்த பாட்டை பத்தி பயங்கரமா பேசி டான்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கர என்ஜாய்மெண்டா போகும். அப்படி வீட்டுல கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் டிராப் பண்ணலாம் அப்படின்னு போது நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று சொல்ல வருவா. பட் அப்போதைக்கு ஹீரோ அதை காது கொடுத்து கூட கேட்க மாட்டான். சரி இவனுக்கு இப்ப கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போயிடுவா. அடுத்த நாள் நம்ம ஹீரோ வந்து பார்க்கும்போது அங்க ஹீரோயின் இருக்க மாட்டா. அப்படியே இப்ப கொஞ்ச நாள் போகுது. நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டரும் வருது. அந்த லெட்டர்ல என்ன உண்மையாவே மன்னிச்சிடு, உன்கிட்ட சொல்லாம நான் இங்க கிளம்பி வந்திருக்க கூடாது. அண்ட் அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு பெரிய ஒரு டார்க்கான ஒரு இடத்துல இருந்தேன் எனக்கு மட்டும் தான் தெரியும். என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன புள்ளி பண்ணிட்டோம், எனக்கு கலாய்ச்சிட்டும் இருந்த டைம்ல எனக்காகவே அப்படின்னு சப்போர்ட் பண்ணி நின்னது நீ மட்டும் தான். உன்னாலதான் வந்துட்டு இவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இப்படி எல்லாம் அழகான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கே தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஃபீலிங்கா ஒரு லெட்டர் ஒன்னு எழுதிருப்பா. அது மட்டும் இல்லாம அந்த லெட்டர்ல கண்டிப்பா நான் உன்னை தேடி ஒரு நாள் வருவேன், இவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட் காட்டுற உன்னை வந்துட்டு என்னால எப்படி விட்டுட்டு போக முடியும், நீ தான் என்னோட எல்லாமே, அப்ப நான் உன்னை தேடி வருவேன், கவலைப்படாத, குட் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் அங்க முடியும். நடுவுல இவனுக்கு நிறைய கேப்ஸ் எல்லாம் கிடைக்கும். அந்த கேப்ல சரி திரும்பவும் பார்ட் டைம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாலுக்கு போய் ஒர்க் பண்ணி இப்ப ஆல்ரெடி இவனை லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு இப்பதான் அவன்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறேன். சரி பார்ட்டி பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்ட்டிக்கும் கூட்டிட்டு போறான் நம்ம ஹீரோவை. அப்படியே அந்த பார்ட்டிலயும் நம்ம ஹீரோனோட தாட் தான் வருது. அவன் டக்குன்னு வெளில வந்துடுறான். அப்புறம் அந்த பொண்ணுக்கே
புரிஞ்சிருது இவன் இப்பவுமே நம்ம ஹீரோயின் தான் நினைச்சிட்டு இருக்கா, இவன் கண்டிப்பா நம்ம நல்லா லவ் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இன்னும் அடுத்த நாள் ஃப்ரெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹாஸ்பிட்டல் வந்திருப்பான். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நீ தேடிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டை பார்த்து பாசிட்டிவா பேசிட்டு இருப்பான். அதே டைம்ல அந்த பக்கம் அந்த ஹீரோ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ணு அந்த மால்ல இருக்கிற மேனேஜர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ஹீரோயினோட அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ சாப்பிட்டு இருக்கும்போது நீ நேற்று பண்ணதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு, பார்ட்டில எப்படி விட்டுட்டு வந்துட்டிய அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸையும் சேர்த்தே கொடுக்குறான். அந்த அட்ரஸையும் வாங்கிட்டு நைட் நம்ம ஹீரோயின் ஸ்டிச் பண்ற மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணி ட்ரை பண்ணி பாக்குறான். பட் ஹீரோக்கு சுத்தமா அது வரவே இல்லை. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறான். இந்த மாதிரி உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, இந்த டிசம்பர் 24 வந்து நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்னு எழுதுறான். அப்படியே அந்த டிசம்பர் 24 அன்னைக்கு நம்ம ஹீரோயின் பாக்கிறதுக்காக நம்ம ஹீரோவும் கிளம்பி போறான். பட் போற வழியில ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால அங்க போய் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுது. பட் நம்ம ஹீரோ வர வரைக்குமே அங்க ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கா அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே. அங்க நம்ம ஹீரோயின் நிக்கிறத பார்த்ததும் நம்ம ஹீரோக்கு பயங்கரமா சந்தோஷம். அங்க ஓடி வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட நிக்கிறான். ஹீரோயின் சொல்றான், எதுக்கு ஓடி வந்த, நீ நடந்தே வந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ சிரிக்கிறான். இவனுடைய டயலாக் தான் இது, அதனாலதான். அதுக்கப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டு இருக்காங்க. சரி போறதுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ கிளம்பலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கேட்கறான். அதுக்குள்ள நான் போகணுமா, ஒரு டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. அப்படி எல்லாம் முடிச்சுட்டு ஹீரோவை சென்ட் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லயும் ஏத்தி விட்டுறா. நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ விடுறதுக்கு மனசே இல்லைனாலுமே அது எதுவுமே ஓபன் அப் பண்ணாம நம்ம ஹீரோ அமுச்சு விட்டுறா. அவன் பஸ்ல கொஞ்சம் தூரம் போயிட்டு டக்குன்னு இறங்கிட்டு குடுகுடு நம்ம ஹீரோயின் கிட்ட ஓடி வந்து, நான் உன்னை உண்மையாவே ரொம்பவே லவ் பண்றேன், திரும்ப நம்ம எப்ப மீட் பண்ணலாம், டிசம்பர் 31 அன்னைக்கு 3 மணிக்கு நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஹீரோயினுக்குமே ரொம்ப சந்தோஷம், ஏன்னா ஹீரோயினுமே நம்ம ஹீரோவை ரொம்பவே லவ் பண்றான் அப்படின்றதுனால அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் அப்படியே நம்ம ஹீரோவையும் சென்ட் ஆஃப் பண்ணிடுறா ரொம்ப ஹாப்பியாவே. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் ஹாப்பியா இருக்கா, அந்த பக்கம் நம்ம ஹீரோவும் பஸ்ல ஹாப்பியா போறான். அப்படியே டிசம்பர் 31 வருது. நம்ம ஹீரோக்காக ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. பட் ரொம்ப நேரம் ஆகியுமே ஹீரோ வரவே இல்லை. மதியானம் நிக்கும் போது அங்க ஒரு ஸ்னோமேன் இருந்துச்சு. இப்ப அந்த ஸ்னோமேனே உருகுற அளவுக்கு லேட் ஆயிடுச்சு. இப்ப அப்படியே கட் பண்ணி 5 இயர்ஸ் அப்புறம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு நினைச்ச மாதிரி அவன் ஒரு பெரிய ஒரு நாவல் ரைட்டர் ஆயிட்டான். அவன் எழுதின நாவல் பயங்கரமா ஹிட் ஆயிடுச்சு, நிறைய பேர் வாங்கிட்டாங்க அப்படின்றதுனாலதான் அவனுக்கு இந்த இன்டர்வியூவே கண்டக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த புக்கு நீங்க எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இன்டர்வியூ இருக்கிறவர் கேட்பாரு. அதுக்கு உடனே அவன் சொல்லுவான், இந்த புக்கு என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக தான், அவங்களாலதான் நான் இந்த புக்கை என்னால் எழுத முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே அவன் கேட்பான், இப்ப அவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா நல்லபடியா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அப்படி இப்ப கட் பண்ணி நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவன் எல்கேஜி குழந்தைங்களுக்கு கிளாஸ் எடுத்துட்டு இருப்பான். இப்ப அவளுக்குன்னு ஒரு ரூமும் இருக்கு. நம்ம ஹீரோயின் கிட்டயும் அந்த ஃப்ரெண்டோட புக் ஒன்னு இருக்கு. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் அந்த புக்கை ஃபுல்லா உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறா. லாஸ்ட் பேஜ் வர ரொம்பவே ஷார்ப்பா உட்காந்து படிக்கிறா. கடைசியா அந்த 31 அன்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பாய் சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிருப்பான். அந்த பஸ்ல ஏறி போகும்போதே நம்ம ஹீரோக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல எல்லா விஷயத்தையும் மறந்துருப்பான். ஹீரோயினா வெயிட் பண்ணி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொன்ன இடத்தை கிராஸ் பண்ணி போகும்போது கூட நம்ம ஹீரோக்கு ஞாபகமே வராது. அப்ப அங்க ஒரு போஸ்டர் இருக்கும், இந்த மாதிரி பியானோ கான்சர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஷோக்கு தான் போலாம், அவனுக்கு பியானோ ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால அந்த ஷோல போய் அட்டென்ட் பண்றான். ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த பியானோ எப்படி ஃபீல் பண்ணி பிளே பண்ணிருப்பானோ அந்த மாதிரி கையில பிளே பண்ணி பாக்குறான். அப்படி பார்த்துட்டு திரும்பும் போது ஆப்போசிட்ல ஹீரோயின் உட்காந்துட்டு இருப்பான். ரெண்டு பேரும் ஒருத்தர் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ரெண்டு பேரும் சிரிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோவை பார்த்ததுனால கொஞ்சம் கொஞ்சமா எல்லா விஷயங்களுமே ஹீரோக்கு ஞாபகப்படுத்தலாம். அப்படியே இவங்க 2 பேரோட லைஃப் பயங்கரமா ரொம்ப சந்தோஷமா போகுது. அப்படியே பாஸ்போர்ட்லாம் எடுத்து நம்ம ஹீரோ ஆசைப்பட்ட மாதிரி ஐஸ்லாண்டுக்கு எல்லாம் போறாங்க. இப்படியே இவங்க காதல் ரொம்ப நல்லபடியா அப்படியே மூவ் ஆகுற மாதிரி காமிச்சு அந்த புக் அங்க முடிச்சிருப்பான். இந்த புக்கு படிச்சு முடிச்சதும் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. அந்த டைம்ல கரெக்டா ஃப்ரெண்டு கிட்ட இருந்து நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. என்ன புக் படிச்சியா, பயங்கர ஹாப்பி எண்டிங்கா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயின் சிரிக்கிறா, என்ன பயங்கர ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, நான் இதுதான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனாலையும் ஒண்ணுமே பேச முடியாம அமைதியா இருப்பா. அப்பதான் என்ன நடந்துச்சு அப்படின்றத காட்டுறாங்க. அந்த ஆக்சிடென்ட்லயே நம்ம ஹீரோட உயிர் பிரிஞ்சிருக்கும். சோ இப்போ ஹீரோட கல்லறை முன்னாடி நின்று நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. அன்னைக்கு நான் உன்னை போக விடாம தடுத்திருந்தா நீ நேரத்துக்கு என் கூட இருந்திருப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு நாளும் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். அப்படியே ஃப்ரெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் பார்க்கறதுக்காக போவா. அப்ப நம்ம ஹீரோயின் மனசுல, நீ எனக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுத்த, என்னை சுத்தி பயங்கர இருட்டா இருந்துச்சு, உன்னாலதான் நான் வெளிச்சம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே நான் உணர்ந்தேன். இப்ப நான் வெளிச்சத்துல இருக்கேன், ஆனா நீ என்னை விட்டுட்டு இருட்டுல போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சோகமா இருக்கான். அப்படிதான் ஃப்ரெண்டும் கிட்டத்தட்ட தனிமையில தான் இருந்திருப்பான். அவனோட லைஃப்லயுமே நிறைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸை கொடுத்தது நம்ம ஹீரோவா தான் இருப்பான். சோ இப்படியாக 2 பேருடைய மெமரிஸ்லயுமே நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் இங்கேயே முடியுது. சோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மூவிஸ்க்கு நம்ம வாய்ஸ் ஆஃப் ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.